செந்தமிழே உனக்கு முதல் வணக்கம், திரும்பும் திசையெல்லாம் உன் புகழ் மணக்கும். 4 மணிக்கு நாலடியார் என்ற தலைப்பிலே நாள்தோறும் நாம் நாலடியார் பாடல்கள் 4 கண்டு கேட்டு மகிழ்ந்து இன்புற்று வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று யாக்கை நிலையாமை பற்றி 2 பாடல்களும், பிறகு அரண் வலியுறுத்துதல் என்ற தலைப்பில் 2 பாடல்களும் கண்டு கேட்டு மகிழ்ந்து இன்புறுவோம். புல் நுனி மேல் நீர்போல் நிலையாமை என்றெண்ணி இனிய செய்க அறவினை. இனியே நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கேள் அலற சென்றான் எனப்படுதலால். புல் நுனி மேல் நீர்போல் நிலையாமை என்றெண்ணி இனிய செய்க அறவினை. இனியே நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கேள் அலற சென்றான் எனப்படுதலால். பாடலின் பொருளுரை பார்ப்போம். புல் நுனி மேல் நீர்போல். புல் நுனியிலே நிற்கும் பனித்துளி போல், நீர்த்துளி போன்றது நிலையாமை, யாக்கை நிலையாமை என்பது என்று எண்ணி என்று கருதி, இனியே இப்பொழுதே செய்க அறவினை, அறச்செயல்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் இனியே நின்றான் இருந்தான் கிடந்தான், இப்பொழுதுதான் ஒருவன் இங்கே நின்றிருந்தான், படுத்தான், தன் கேள் அலறச் செய்தான், சென்றான். உடனே தன் உறவினர், கேள் என்றால் உறவினர்கள், உறவினர் அலறி அழும்படி இறந்துவிட்டான் எனப்படுதலால் என்று உலகத்தில் சொல்லப்படுவது நாம் கண்கூடாக காண்கிறோம். கருத்தை என்ன கூறுகிறார் என்றால், புல் நுனி நீர் போல பனித்துளிகள் காலை வேளையில் புல்லின் மேல் வந்து அமரும். கதிரவன் வந்துவிட்டால் அந்த நீர்கள் காணாமல் போய்விடும், ஆவியாகிவிடும். பல்நுனி நீர்போல் உடம்பு நொடிப்பொழுதிலும் மாய்தல் நேர்தலின் ஆதலால் உடனே நற்செயல்களை செய்து கொள்ள வேண்டும் என்று புலவர் இதிலே கூறுகிறார். எனப்படுதலால் நிலையாமை புல் நுனி மேல் நீர் போல் ஆகும் என்று கொள்ள வேண்டும். இதிலே நுனி மேல், நுனியில் நீர் பனிநீர், அஃது துளி நீராயின் விரைந்து ஆவியாய் போகவிடும். யாக்கை நிலையாமையும் அத்தகையதுதான். இனி என்னும் அடுக்குத் தொடரையும் இதிலே சேர்த்திருக்கிறார் புலவர். இனி வாரா என்றார். பிறரும் இந்நொடிய என்னும் விரைவு பொருளானது நின்றான் இருந்தான் கிடந்தான் சென்றான் என்றதும் மிகுந்த விரைவு புலப்படுவதற்காகவே கூறப்பட்டது. அடுத்த பாடல் 30வது பாடல். கேளாதே வந்து கிளைகளாய் இல் தோன்றி வாளாதே போவாரால் மாந்தர்கள் வாளாதே சேக்கை மான்மொழிய சேன் நீங்கு புல்மேல் யாக்கை தமக் கொழிய நீத்து. கேளாதே வந்து நிலைகளாய் இல் தோன்றி
வாழாதே போவாரால் மாந்தர்கள் வாழாதே சேக்கை மான் ஒழிய சேன் நீங்கு புல் போலே யாக்கை தமக்கொழிய நீத்து. வாழாது சேக்கை வாழாது சேக்கை மரண். மரண் ஒழிய சும்மா கூடு மரத்தில் கிடக்க சேன் நீங்கு புல் போல அதிலிருந்து தொலைவிலே பறந்து போய்விடும் பறவைகள் போல மாந்தர்கள் மக்கள் கேளாதே வந்து கிளைகளாய் இல் தோன்றி ஒருவரையும் கேளாமலேயே வந்து சுற்றங்களாய் ஒரு குடும்பத்தில் பிறந்து யாக்கை தமக்கு ஒழிய நீத்து பின்பு தம் உடம்பை உறவினர்களிடம் கிடக்கும்படி நீக்கிவிட்டு வாழாதே போவார், பேசாமலேயே இறந்து போய்விடுவார்கள். இதிலே பறவையின் கூட்டையும் இந்த உடலையும் ஒத்து கவிஞர் கூறியிருக்கிறார். சொல்லாமலேயே போய்விடுவதால் இன்ன பொழுதும் இறக்கும் நேரம் என்பது தெரியாமலேயே இருப்பதால் உடனேயே அறம் செய்ய வேண்டும் என்பதுதான் கருத்து. வாழாதே என்னும் சொற்கள் இரண்டுனுள் ஒன்று உவமைக்கும் ஒன்று பொருளுக்கும் கொள்ள வேண்டும். மரம் என்பது மரண் என்று போலியாக வந்திருக்கிறது. சேன் நீங்கு என்னும் குறிப்பால் திரும்பாமை புலப்பட்டது. புட்களில் அங்கனம் சேன் நீங்கிவிடும் புட்களே இன்றைக்கு ஓமை. இங்கு ஓமையாக கூறப்பட்டது அதற்குத்தான். முட்டையிட்டு குஞ்சு பொரித்த கூடுகட்டி இருந்த வினை முடிந்ததும் அக்கூட்டை விட்டுவிட்டு சேன் நீங்கிவிடும். இந்த பறவைகள் இவ்வோமத்திற்கே பொருந்த உயிரும் பிறருக்கு பயன்படும் பொருட்டே இவ்வுடம்பெடுத்து தங்குதலின் அது போல இருக்கும். அதனால் கேளாதே வந்து வாழாதே போவார். தமரின் பொருட்டு எடுத்த உடலாதலின் அத்தமர்க்கே அது கிடக்கும்படி நீத்து என்றார் புலவர். இங்கே மாந்தர்கள் தோன்றி பறவைகள் போல நீத்து போவார்கள் என்று நாம் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அரண் வலியுறுத்துதல் என்ற தலைப்பிலே பாடல்களை நாம் கண்டு கேட்டு மகிழ்வோம். அறத்தின் நிலை பெற்றை உணர்த்துவதாக வழி என்ற இங்கு நிலை பேறு செல்வம் இளமை யாக்கை முதலியன நிலையாமையின் வகையில் கூறினார்கள். இது வலியுடையதாயிற்று. 31வது பாடல். அகத்தாரே வாழ்வார் என்றண்ணாந்து நோக்கி புறத்தாம் பெறா அர் புறங்கடை பற்றி மிகத்தாம் வருந்தி இருப்பாரே மேலை தவத்தால்
தவம் செய்யாதார். அகத்தாரே வாழ்வார் என்றண்ணாந்து நோக்கி புகத்தாம் பெறார் புறங்கடை பற்றி மிகத்தாம் வருந்தி இருப்பாரே மேலை தவத்தால் தவம் செய்யாதார். மேலை தவத்தால் முற்பிறப்பில் செய்த தவத்தின் பயனான செல்வ நிலையாமையால் தவம் செய்தார் மறுபிறப்பிற்கு வேண்டும் தவத்தை செய்யாமல் இறந்து பிறந்தவர் அம்மறுமையிலேயே அகத்து ஆரே வாழ்வார். இம்மாளிகையில் வாழ்வார் வாழ்க்கையை வாழ்வாரே என்றெண்ணி அண்ணாது நோக்கி என்று மதிப்பாக கருதி தலை நிமிர்ந்து மாளிகையின் மேல்நிலையை பார்த்து தாம் புகப்பெறார். தாமாக உள் நுழைய பெறாராய் புறங்கடை பற்றி தலை வாயிலை பிடித்து கொண்டு தாம் மிக வருந்தி இருப்பார். தாம் மிகவும் வாடி ஒரு பயனுமின்றி நின்று கொண்டிருப்பார் என்று பெரிய மாளிகைகளை பார்த்து அதில் வசிப்பவர்கள் முற்காலத்தில் நல்ல புண்ணியம் செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து இயங்குகின்ற ஆன்மாக்கள் முற்பிறவியிலேயே நல்ல அறன்களை செய்யாதவர்கள் என்பதை வலியுறுத்துகிறார். இதிலே இப்பிறப்பிலே அறம் செய்யாதவர் வருகின்ற பிறப்பினில் இறந்து நிற்பார், அதாவது ஏழ்மையில் அடைவார் என்று குறிப்பிடுகிறார். அறஞ்செய்யதிலும் உயிரோடு கூடவே அது நிலையாயிருந்து வறுபிறப்பிலும் உதவும் என்று அதன் வலியுரைத்து வற்புறுத்தியவாறு அகத்தாரே என்று பிரித்து பொருள் சிறப்புடையது. தவமும் தவமுடையார்க்கு ஆகும் ஆதலின் தவத்தால் தவம் செய்யாதார் என்று இதிலே கூறியிருக்கிறார். அடுத்த பாடல் 32ஆம் பாடல். ஆவாம் நாம் ஆக்கம் நசையி அறமறந்து போவாம் நாம் என்னா புலை நெஞ்சே ஓவாது நின்றுயன்றி வாழ்தி எனினும் நின் வாழ்நாட்கள் சென்றன செய்வதுரை. ஆவாம் நாம் ஆக்கம் நசையி அறமறந்து போவாம் நாம் என்னா புலை நெஞ்சே ஓவாது தின்றுயன்றி வாழ்தி எனினும் நின் வாழ்நாட்கள் சென்றன செய்வதுரை. ஆவாம் நாம் ஆக்கம் நசையி அறம் மறந்து அறத்தை மறந்து பொருளை விரும்பி முயன்று நாம் மேலும் மேலும் பெரும் செல்வராவோம் போவோம். நாம் இவ்வளவு விரைவில் இறந்து போக மாட்டோம் என்னா என்று எண்ணி புலை நெஞ்சே தாழ்ந்த தன்மையுடைய நெஞ்சமே ஓயாது நின்று உழற்றி வாழ்தி எனினும் இடைவிடாமல் தொழிலில் நிலையாயிருந்து முயன்று
நீ நினைத்தபடியே வாழ்கின்றாய் என்றாலும் நின் வாழ்நாட்கள் சென்றன, நின் ஆயுள் நாட்கள் இதோ அழிந்துவிட்டன. செய்வது உரை மறுமைக்காக, இனி என்ன செய்குவை சொல் என்று புலவர் இதிலே வாழும் காலத்திலேயே அடுத்த பிறவிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அறச்செயல்களை செய்து உய்ய வேண்டும் என்கிறார். பொருள் வாழ்வு முதன்மையன்று, அறவாழ்வே முதன்மையானது என்கிறார். ஆவாம் போவாம் என்பன முறையே உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வந்தன. போவாம் என்பது செய்யும் என் புடி போல கொள்ளப்படும். நாம் இருமுறை வந்தது. சொற்பின் வருநிலை என்னா செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம். முயற்சி வழி உண்டாதலின் வாழ்தி எனும் என உடன்பட்டார். ஆயினும் உறுபயன் இல்லை என்றதற்கு செய்வது உரை என்று கூறப்பட்டது. ஆக்கமே விரும்பி அறம் மறந்து தன் வாழ்நாட்களில் பெரும் பாகத்தை கழித்துவிட்ட ஒருவன் தன் நெஞ்சிற்கு சொல்லியது இது. பெரும்பாலான நாட்களை கழித்துவிட்டு பிறகு வாழ்ந்து அப்பொழுதாவது அறம் செய்ய வேண்டும். அன்றறிவோம் என்னாது அறம் செய்க என்று வள்ளுவப் பெருந்தகை கூறியிருக்கிறார். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.